பல்லவர்கள் ஆட்சி புரிந்த பண்டை நாடு தொண்டை நாடு. வான் மழையையே நம்பியிருந்த வடக்கு தமிழ்நாடு. பல்லவர்கள் செய்த பெரிய காரியம் நீர் மேலாண்மையுடன் அவர்கள் அமைத்த ஏரி வாரியம். மக்களுக்கு உணவு மற்றும் நீர் பாதுகாப்பை உறுதி செய்து பேரரசு ஒன்றை உருவாக்கி ஆட்சி புரிந்தனர் 6 நூற்றாண்டுகள். அவர்களின் ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு தற்போதும் பயன்பாட்டில் இருந்து வரும் காவேரி பாக்கம், மகேந்திரவாடி மற்றும் சென்னையின் குளல் நீர்த்தேக்கத்தையும் சேர்த்து மொத்த நீர்த்தேக்கங்களின் எண்ணிக்கை 39. அந்த எண்ணிக்கை இப்பொழுது 40ஆக உயரப்போகிறது. மற்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லன் என்று கொண்டாடப்பெற்ற முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் நிர்மாணித்த மாமல்லபுரத்தில்தான் புதிய மாமல்லன் நீர்த்தேக்கம் உருவாகிறது. உப்பளமாக கிடந்த நிலத்தில் 34 கிலோமீட்டர் நீளமான கரையுடன் 1.655 TMC கொள்ளளவு கொண்டதாய் இந்த நீர்த்தேக்கம் உருவாகப் போகிறது. இந்த புதிய நீர்த்தேக்கத்திற்கு மானாமதி ஏரி குழுமத்தின் மூலம் நீர் பெறப்படும். நீர்த்தேக்கத்திற்கு வெளிப்புறமாக அமைக்கப்பட உள்ள மேற்கு மற்றும் கிழக்கு வடிகால்கள் மூலம் மிகை நீர் ஒழுங்கிகளால் வெளியேற்றப்படும். இந்த நீர்த்தேக்கத்தை அமைப்பதன் மூலம் சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி கொடுக்கலாம். கடல் நீர் உட்புகுவதை தடுக்கலாம். இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து 9 மாதங்கள் நாள் ஒன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் நீரை சென்னை மாநகரம் பெற முடியும். இந்தியாவிலேயே முதல் முறையாக ரூபாய் 343 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள இந்த கடலோர நீர்த்தேக்க பணிக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்.